வணக்கம். தொழிற்சாலை வரைபடங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான உங்களுடைய இந்த பயணத்துல முதல் படிக்க உங்களை வரவேற்கிறோம். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு, குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ் துறைக்கு புதுசா வந்திருக்கலாம். ஒரு இன்ஜினியர், டிப்ளமோ ஹோல்டர் இல்ல ஐடிஐ முடிச்சுவரா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமான ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தான் இந்த கலந்துரையாடல். இன்னைக்கு நாம பிஎன்ஐடி பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, பிஎன்ஐடினா பைப்பிங் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரைபடம். சரி. இது வெறும் ஒரு டிராயிங் இல்ல, அதுக்கும் மேல இது ஒரு தொழிற்சாலையோட மொழினே சொல்லலாம். ஓ, மொழியா? அப்போ அதை நாம சரியா படிக்க கத்துக்கணும் இல்லையா? ஏன் அது முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். அத பத்தி தான் நாம இன்னைக்கு படிப்படியா பார்க்க போறோம். இது உங்க ஃபீல்ட் ஒர்க்குக்கு நிச்சயமா ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல பிஎன்ஐடினா என்ன? வாட் இஸ் பிஎன்ஐடி? சொல்லுங்க. இதோட விரிவாக்கம் பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். தமிழ்ல பைப்பிங் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரைபடம்னு சொல்றோம். பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பேர்லயே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆமா, முக்கியமா பைப்புகள் அப்புறம் கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது. ஆனா அது மட்டும் இல்ல, இது எப்படி சொல்றது, ஒரு விரிவான டெக்னிக்கல் டிராயிங். ஓகே, டெக்னிக்கல் டிராயிங். அப்போ சாதாரண ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்லையா? இதுல என்னென்ன தகவல்கள் இருக்கும், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. இது சாதாரண ப்ளூ பிரிண்ட் இல்ல, அதை விட ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலையை கற்பனை பண்ணி பாருங்க. குவைத்ல இருக்கிற கேஎன்பிசி மாதிரி ஒரு ரிஃபைனரி வச்சுக்கோங்க, இல்ல அபுதாபில இருக்கிற ஏடிஎன்ஓசி பிளான்ட் மாதிரி. அங்க எவ்ளோ பைப்புகள் இருக்கும்? ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆமா, ஆயிரக்கணக்கான பைப்புகள், நூத்துக்கணக்கான மெஷின்கள், வால்வுகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த பிஎன்ஐடி என்ன பண்ணோம்னா அந்த முழு ப்ராசஸ் ஃப்ளோவையும் காட்டும். அதாவது ஒரு பொருள், உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய்னு வைங்க, அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சரி. அந்த வழியில என்னென்ன எக்விப்மெண்ட் இருக்கு, பம்ப்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், வெசல்ஸ், ரியாக்டர்ஸ், இதெல்லாத்தையும் காட்டும். ஓகே ஓகே. அப்போ பைப்போட ரூட்டு, அதுல கனெக்ட் ஆயிருக்கிற பெரிய மிஷின்கள், இதெல்லாம் இதுல இருக்கும். நீங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொன்னீங்களே, அது என்ன? மிக முக்கியமான பாயிண்ட். வெறும் பைப்பும் மிஷினும் மட்டும் இருந்தா போதுமா? அந்த ப்ராசஸ் சரியா நடக்குதான்னு பார்க்க வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ, பிரஷர் எவ்வளோ, ஃப்ளோ ரேட் எப்படி இருக்கு, லெவல் எவ்வளோ இருக்கு, இதையெல்லாம் அளக்க கருவிகள் வேணும் இல்லையா? ஆமா, பிரஷர் கேஜ், டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். பிரஷர் கேஜ், டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர், ஃப்ளோ மீட்டர், லெவல் இண்டிகேட்டர் மாதிரி நிறைய கருவிகள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எங்க ஃபிட் பண்ணிருக்காங்க, அது எப்படி பைப்போட கனெக்ட் ஆகிருக்கு, அது கொடுக்கிற சிக்னல் எப்படி கண்ட்ரோல் ரூம்க்கு போகுது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே பிஎன்ஐடில இருக்கும். சரி. அது மட்டும் இல்லாம முக்கியமான வால்வுகள், அதாவது அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண, நிறுத்த இல்ல டைவர்ட் பண்ண யூஸ் ஆகிற கேட் வால்வ், குளோப் வால்வ், பால் வால்வ், கண்ட்ரோல் வால்வ் போன்ற எல்லா வால்வுகளும் இதுல தெளிவா மார்க் பண்ணிருப்பாங்க. அப்பா, அப்போ இது வெறும் லைன் டயக்ராம் இல்ல, ஒரு ப்ராசஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும், பைப்பு, எக்யூப்மெண்ட், வால்வு, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு காட்டுற ஒரு பெரிய படம். இங்கிலீஷ்ல சொன்னா a detailed technical drawing showing the interconnections of process equipment, piping, valves and instrumentation. சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் பிஎன்ஐடி. இட் ஷோஸ் த கம்ப்ளீட் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தோட முழுமையான ஒருங்கிணைந்த ஒரு பார்வையை இது நமக்கு கொடுக்குது. ஓகே, பிஎன்ஐடினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு ஃப்ரெஷரா ஃபீல்டுக்கு போறேன்னு வைங்க, எதுக்கு இந்த டிராயிங்கை பத்தி இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்? Why is it so important? ஏன் இது இவ்ளோ முக்கியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா தியரியா தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது, ஃபீல்டுல இதோட யூஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், இல்ல டெக்னீஷியனா கூட இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே இது ஒரு அத்தியாவசியமான டூல். சரி, முதல் முக்கியத்துவம் ப்ராசஸ் ஃப்ளோவை புரிஞ்சுக்கிறது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ் ஃப்ளோ. ஒரு லிக்விடோ கேஸோ எந்த பைப் வழியா போகுது, எந்த மிஷின்குள்ள போகுது, எங்க ஹீட் ஆகுது, எங்க கூல் ஆகுது, எங்க கண்ட்ரோல் ஆகுது, இந்த முழு சீக்வன்ஸ பிஎன்ஐடி பார்த்து தான் முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஆமா, இல்லனா அந்த பெரிய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. சத்தியமா தெரியாது. கற்பனை பண்றது கூட கஷ்டம். சரி, இது புரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன பிராக்டிக்கல் யூஸ் இருக்கு? குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், ஷட் டவுன் வேலைகள்ல இதோட பங்கு என்ன?
அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். லெட்ஸ் டாக் அபவுட் இட்ஸ் யூஸ் இன் இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷட் டவுன் ஜாப்ஸ். முதல்ல இன்ஸ்டலேஷன். ம் புதுசா ஒரு பம்ப் போடுறீங்கன்னு வைங்க. அந்த பம்ப் எந்த லைன்ல வரணும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன வால்வ்கள் இருக்கணும், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பொருத்தணும், இது எல்லா டீட்டெயிலும் PNIDல இருக்கும். அதை வச்சு தான் இன்ஸ்டலேஷன் வேலையை கரெக்டா செய்ய முடியும். ஓகே, புதுசா ஃபிட் பண்ண. அடுத்து மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு வேலை. ஒரு வால்வ்ல லீக் இருக்குன்னு வைங்க, அதை சரி செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அந்த லைனை ஐசோலேட் பண்ணணும். ஆமா, ஃப்ளோவை நிறுத்தணும். கரெக்ட். அந்த பகுதிக்கு வர்ற ஃப்ளோவை நிறுத்தணும். எந்தெந்த வால்வை மூடணும்னு PNID பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லனா தெரியாம வேற வால்வை மூடிட்டா பிரச்சனையாயிடும், பாதுகாப்புக்கும் ஆபத்து. நிச்சயமா. அதனால மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஷட் டவுன். பெரிய ஷட் டவுன் வேலைகள்ல, அதாவது பிளான்ட்டையே நிறுத்தி செய்யற பெரிய மெயின்டெனன்ஸ் இல்ல மாடிஃபிகேஷன் வேலைகள்ல PNID தான் பைபிள் மாதிரி. ஓஹோ, எந்த சிஸ்டத்தை எப்படி ஐசோலேட் பண்றது, என்னென்ன வேலையை எந்த ஆர்டர்ல செய்யறதுன்னு பிளான் பண்ண இது கண்டிப்பா வேணும். அப்போ புதுசா எதையாவது ஃபிட் பண்ணணும்னாலும் சரி, ரிப்பேர் பண்ணணும்னாலும் சரி, பிளான்ட்டையே நிறுத்தி வேலை செய்யணும்னாலும் சரி, இது இல்லாம வேலையே நடக்காதுன்னு சொல்றீங்க. இது ஒரு கைடு மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஒரு வழிகாட்டி மாதிரி. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சேஃப்டி அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். பாதுகாப்புக்கா? அது எப்படி? சொல்றேன். பாதுகாப்புக்கு இது எப்படி உதவுதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு லைன்ல ஹை பிரஷர் போகுது. அப்போ அதுக்கு சேஃப்டிக்காக பிரஷர் சேஃப்டி வால்வ் PSV எங்க வச்சிருக்காங்கன்னு PNID காட்டும். ஓ, சரி சரி. ஏதாவது எமர்ஜென்சினா எந்த வால்வை க்ளோஸ் பண்ணா ப்ராசஸ சேஃபா நிறுத்தலான்னு இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாம வேலை செஞ்சா பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியம் அது. அடுத்து ட்ரபிள் ஷூட்டிங் சொன்னீங்களே? ஆமா, ட்ரபிள் ஷூட்டிங், அதாவது பிரச்சனைய கண்டுபிடிக்கிறது. ஒரு ப்ராசஸ்ல எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வரல, ஏதோ ப்ராப்ளம். எங்க ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க PNID உதவும். ஃப்ளோ கம்மியா இருக்கா? அப்போ எந்த வால்வு பாதி ஓப்பனா இருக்கா, இல்ல பம்ப் சரியா வேலை செய்யலையா, இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா காட்டுதான்னு PNID வச்சு அனலைஸ் பண்ணி பிரச்சனைய கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. கடைசியா கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கவும் இது முக்கியம். எந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து சிக்னல் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது, அங்கிருந்து எந்த கண்ட்ரோல் வால்வுக்கு சிக்னல் வருதுங்கிறதெல்லாம் இதுல தான் இருக்கும். வாவ், அப்போ இது வெறும் படம் இல்ல, இது ஒரு முழுமையான கம்யூனிகேஷன் டூல் மாதிரி. என்ஜினியர்கள் டிசைன் பண்ணத டெக்னீஷியன்கள் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணவும், மெயின்டைன் பண்ணவும், சேஃபா வேலை செய்யவும் உதவுது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிளான்ட்டோட மூளை மாதிரி இல்ல, ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி. எல்லாத்தையும் இணைக்கிற, தகவல் பரிமாற்றத்துக்கு உதவுகிற ஒரு அமைப்பு. அருமையான கம்பேரிசன். நரம்பு மண்டலம் மாதிரி தான். எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு டெக்னீஷியனா ஃபீல்டுக்கு போனீங்கன்னு வைங்க, உங்க கையில ஒரு பெரிய டிராயிங் ஷீட் இருக்கு. அதுதான் PNID. அது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாப்போமா? இது இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்க. பிராக்டிக்கல் விஷுவலைசேஷன். சரி, நான் ஒரு டெக்னீஷியன். கையில PNID இருக்கு. ஒரு பைப் ரேக் பக்கத்துல நிக்கிறேன். இப்போ என்ன செய்வேன்? ஓகே, உங்க சூப்பர்வைசர் சொல்றாரு, லைன் நம்பர் 10HC005ல இருக்கிற வால்வு டேக் நம்பர் HV101 மூடணும்னு. என்ன செய்வீங்க? முதல்ல டிராயிங்ல அந்த லைன் நம்பரை தேடுவேன். 10HC005. கரெக்ட். உங்க கையில இருக்கிற PNIDல அந்த லைன் நம்பர் எங்க இருக்குன்னு தேடுவீங்க. அந்த HCனா ஹைட்ரோகார்பன் லைன்னு அர்த்தம். அந்த லைனை கண்டுபிடிச்சதும் அதுல HV101, அதாவது ஹேண்ட் வால்வ் 101 எங்க இருக்குன்னு பாப்பீங்க. சரி. அந்த டிராயிங்ல அந்த வால்வுக்கு ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் இருக்கும். அது என்ன டைப் வால்வ்னு கேட், குளோப் எக்ஸெட்ரா அந்த சிம்பிள் சொல்லும். அது பக்கத்திலேயே அதோட டேக் நம்பர் HV101ன்னு எழுதியிருக்கும். ஓ, அந்த வால்வுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன இருக்கு, அது எந்த எக்யூப்மெண்ட்லேருந்து வருது, எங்க போகுதுனோ அந்த டிராயிங்ல பார்க்கலாம். சரி, டிராயிங்ல வால்வை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஃபீல்டுலையா? ஆமா, அடுத்து நீங்க நிஜமா ஃபீல்டுல அந்த பைப் ரேக்ல அந்த லைன் நம்பர் 10HC005 போட்ட பைப்பை கண்டுபிடிப்பீங்க. பைப் மேல ஸ்டென்சில் பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு டேக் இருக்கும். அந்த லைனை கண்டுபிடிச்சதும் அதில் இருக்கிற வால்வுகள்ல எது HV101 டேக் நம்பர் உள்ள வால்வுன்னு தேடுவீங்க. ஒவ்வொரு வால்வு மேலேயும் அதோட டேக் நம்பர் இருக்கும். ஓகே, டேக பார்த்து கரெக்ட் வால்வை கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர்.
அந்த சரியான வால்வை கண்டுபிடிச்சதும் P&IDல அது நார்மலி ஓப்பனா நார்மலி க்ளோஸ்டான்னு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பிறகு உங்க சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி அதை மூடுவீங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இதுலயே நல்லா புரியுது. ஆமா, இதே மாதிரி தான் ஃப்ளோ டைரக்ஷன் செக் பண்றது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங்க பார்க்கறது, ஒரு லைன்ல எங்க ட்ரெயின் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கறது, எல்லாத்துக்கும் P&ID தான் பேஸ். இது நிஜமாவே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி தான் இருக்கு. அந்த டேக் நம்பர்ஸ், லைன் நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் சரியா படிக்க தெரிஞ்சா எவ்வளோ பெரிய சிக்கலான பிளான்ட்டா இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும், சரியா வேலை செய்ய முடியும். பாதுகாப்புக்கும் இது எவ்வளோ முக்கியம்னு இப்ப நல்லா புரியுது. தப்பான லைன்ல தப்பான வேல்வ்ல வேலை செஞ்சா நினைச்சாலே பயமா இருக்கு. உண்மைதான். அதனால தான் நீங்க எந்த துறையில வேலை செஞ்சாலும் சரி, ஆபரேஷன், மெயின்டெனன்ஸ், இன்ஜினியரிங், சேஃப்டி எதுவா இருந்தாலும் P&ID படிக்க தெரிஞ்சுக்கிறது ஒரு அடிப்படை தகுதி, ஒரு பேசிக் ஸ்கில். இதுல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப நன்றி. P&ID பத்தின ஒரு நல்ல தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. நாம இன்னைக்கு P&ID, அதாவது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் பற்றி பார்த்தோம். இது ஒரு தொழிற்சாலையோட ப்ராசஸ் ஃப்ளோ, அதுல உள்ள பைப்புகள், எக்யூப்மெண்ட், வால்வ்கள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாத்தோட கனெக்ஷனையும் காட்டுற ஒரு விரிவான டெக்னிக்கல் டாக்குமெண்ட்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இது எதுக்கு முக்கியம்னு பார்த்தோம். ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு என்ஜினியர்கள், டெக்னீஷியன்கள் புரிஞ்சுக்க உதவுது. முக்கியமா இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், ஷட் டவுன் வேலைகளுக்கு இது ஒரு முக்கியமான கைடுன்னு பார்த்தோம். அதே போல சேஃப்டி மற்றும் ட்ரபிள் ஷூட்டிங் இதுலயும் இதோட பங்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு டெக்னீஷியன் எப்படி ஃபீல்டுல P&IDயை வச்சு ஒரு வால்வை கண்டுபிடிக்கிறாருன்னு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ஐடியா கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். நிச்சயமா கொடுத்திருக்கு. இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப முக்கியம். இதோட தொடர்ச்சியா நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா நீங்க ஒரு பிளான்ட்ல வேலை செய்யும் போது P&ID மட்டும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஆமா, வேற டிராயிங்ஸும் இருக்கும். ஆமா, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் PFT, ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் GA டிராயிங் மாதிரியான வேற சில டிராயிங்ஸையும் பார்ப்பீங்க. அதுக்கும் P&Dக்கும் என்ன வித்தியாசம், ஒவ்வொன்னோட நோக்கம் என்னங்கிறத நாம அடுத்த கலந்துரையாடல்ல விரிவாக பார்க்கலாம். அது மாடியூல் 2, PFT vs P&ID vs GA டிராயிங்ஸா இருக்கும். மிக சரியான அடுத்த ஸ்டெப். இந்த P&ID பத்தின அறிவு தான் மத்த டிராயிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷனா இருக்கும். நிறைவா உங்க எல்லோருக்குமான ஒரு சிந்தனை, நீங்க அடுத்த தடவை ஒரு பெரிய ஃபேக்டரியோட போட்டோவை பார்க்கும்போதோ இல்ல நியூஸ்ல கேட்கும்போதோ அந்த பெரிய பெரிய பைப் லைன்ஸ், டேங்க்ஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த P&ID மாதிரி டிராயிங்ஸ் எப்படி ஒரு உயிர் நாடியா, ஒரு மொழியா வேலை செய்யுதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த சிக்கலான சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்ய இந்த டிராயிங்ஸ் தான் காரணம். இந்த மொழியை கத்துக்கிறது உங்க கெரியர்ல ஒரு பெரிய பலமா இருக்கும். அருமையான இறுதி சிந்தனை. இந்த பயனுள்ள கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதிலிருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். வணக்கம். நீங்க டிப்ளமோ, ITI இல்லனா இன்ஜினியரிங் முடிச்ச ஃப்ரெஷரா பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல, முக்கியமா வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ இந்த கலந்துரையாடல் நிச்சயமா உங்களுக்காக தான். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதுதான் P&ID. P&ID. நீங்க கேட்கலாம், P&IDனா என்னது அதுன்னு. P&IDங்கிறது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராமோட சுருக்கம். ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா பைப்பிங் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரைபடம். கரெக்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய தொழிற்சாலையோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அந்த பிளான்ட் எப்படி இயங்குதுன்னு நமக்கு காட்டுற ஒரு ரோட் மேப் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, ஒரு ரோட் மேப். கரெக்டா சொன்னீங்க. சரி, இந்த கலந்துரையாடல்ல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? முதல்ல P&ID வரைபடங்கள்னா என்ன, அப்புறம் அது எங்கெல்லாம் அதிகமா பயன்படுத்தப்படுது, முக்கியமா நீங்க எல்லாரும் வேலைக்கு முயற்சி பண்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இது எவ்வளவு முக்கியம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதோட அந்த வரைபடத்துக்குள்ள என்னென்ன தகவல்கள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க போறோம். எங்க நோக்கம் என்னன்னா, நீங்க களப்பணியில இறங்கும்போது, அதாவது ஃபீல்டு ஜாப்ஸ்ல இந்த P&IDயோட முக்கியத்துவம் என்ன, அது இல்லாம அங்க வேலையே செய்ய முடியாதா அப்படிங்கறத நீங்க முழுசா உணரணும். கண்டிப்பா, அதுதான் முக்கியம். இது ஒரு லெக்சர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு கிளாஸ் ரூம்ல சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கற மாதிரி. ஆமா ஆமா.
கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் கலந்து, அதாவது டாங்கிலீஷ்ல இயல்பா பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்தா மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் விளக்க முயற்சி பண்றோம். சரி. சரி, விஷயத்துக்கு வருவோமா? ஓகே. முதல்ல இந்த பிஎன்ஐடி வரைபடங்களை நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம்? வேர் இஸ் பிஎன்ஐடி யூஸ்ட்? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயும் இருக்கும். உதாரணமா ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ஸ், எண்ணெய் வாயு எடுக்கிற இடங்கள்ல இது அடிப்படை. ஆமா. அப்புறம் ரிஃபைனரிஸ், கச்சா எண்ணெயை சுத்திகரிச்சு பெட்ரோல் டீசல் ஆக்குற இடங்கள்ல அங்க இது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. கரெக்ட். ரிஃபைனரிஸ்ல கண்டிப்பா இருக்கும். அப்புறம் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல்ஸ் உரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்லயும் இது ரொம்ப முக்கியம். ஓ, அப்புறம் ஷட் டவுன் அண்ட் டர்ன் அரவுண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது ரொம்ப கிரிட்டிக்கலான இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இது ரொம்பவே கிரிட்டிக்கல். ஒரு பிளான்ட்டை நிறுத்தி மெயின்டெனன்ஸ் வேலைகள் செய்யறப்போ இந்த பிஎன்ஐடி தான் நம்ம கைடு மாதிரி. கைடு மாதிரி, சரிதான். அப்புறம் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், கடலுக்கு நடுவுல இருக்கிற ஆயில் ரிக் மாதிரி இடங்கள்லயும் இது கண்டிப்பா இருக்கும். ஓஹோ, சுருக்கமா சொல்லணும்னா எங்கெல்லாம் பைப்புகள், பம்புகள், வால்வுகள், கருவிகள் மூலமா தண்ணி மாதிரி திரவங்களோ இல்ல காத்து மாதிரி வாயுக்களோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்களோ அங்கெல்லாம் பிஎன்ஐடி இருக்கும். அப்படிதானே? நிச்சயமா. அங்கெல்லாம் இது இல்லாம வேலையே நடக்காது. நீங்க சொன்னீங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், கல்ஃப் கான்டெக்ஸ்ட்ல. சொல்றேன். இப்ப நீங்க நாளைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியனா இல்ல ஒரு என்ஜினியரா வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். அங்க உங்களுக்கு பிஎன்ஐடி படிக்க தெரியுங்கிறது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி ஆயிடுச்சு. கல்ஃப்ல ஒர்க் பண்ணா போனா பிஎன்ஐடியோட நாலேஜ் மஸ்ட். ஓ, மஸ்டா அது? ஆமா. ஏன்னா அங்க களத்துல ஆன்சைட்ல வேலை செய்யற டெக்னீஷியன்கள், ஃபோர்மேன்கள், இன்ஜினியர்கள் எல்லாருமே ஒரு மெயின்டெனன்ஸ் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு குறிப்பிட்ட பைப்லைனை மட்டும் தனியா பிரிக்கணும், ஐசோலேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல கையில எடுக்கிறது இந்த பிஎன்ஐடி ஷீட்டுகளை தான். அதுதான் அவங்களோட ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட். ஓ, அப்படியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய ரிஃபைனரியில நிக்கிறீங்க. உங்க சூப்பர்வைசர் சொல்றாரு, அந்த P101A பம்ப் இருக்குல்ல, அத மெயின்டெனன்ஸ்க்காக ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிளான்ட் எவ்ளோ பெருசா இருக்கும்? பல ஏக்கர்ல இருக்கும். நூத்துக்கணக்கான பம்பு, ஆயிரக்கணக்கான வால்வ் இருக்கும். ஆமா. அதுல சரியா அந்த P101A பம்புக்கு போற சக்ஷன் லைன் எது, டிஸ்சார்ஜ் லைன் எங்க இருக்கு, அதை ஐசோலேட் பண்றதுக்கு எந்தெந்த வால்வுகளை மூடணும், எது கரெக்டான வால்வு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க இருக்கும்? சரியா சொன்னீங்க. பதில் அந்த பிஎன்ஐடில தான் இருக்கும். அது ஒரு மேப் மாதிரி. மேப் மாதிரி? ஆமா. அந்த பம்ப் எங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன வால்வுகள் இருக்கு, அந்த வால்வுகளோட நம்பர் என்ன, டேக் நம்பர் சொல்வோம்ல, டேக் நம்பர், ஆமா, எல்லாத்தையும் காட்டுற ஒரு வழிகாட்டி அது. பிஎன்ஐடிய சரியா பார்த்து சரியான வால்வுகளை அடையாளம் கண்டு அதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். ஓ, சேஃப்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பான வால்வு ஆபரேட் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆமா. ஓகே. அப்போ பிஎன்ஐடி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஏன் அது ஃபீல்ட் ஒர்க்ல முக்கியம்னு புரிஞ்சது. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். ஒரு பிஎன்ஐடி ஷீட்டை கையில எடுத்தா அதுக்குள்ள என்னென்ன தகவல்கள் இருக்கும்? வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஷோன் இன் பிஎன்ஐடி? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இது ஒரு புதையல் மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பார்க்கலாமா? சொல்லுங்க. முதல்ல என்ன? முதல்ல பைப்பிங், அதாவது பைப்புகள் பத்தின விவரங்கள். பைப்புகளா? என்னென்ன இருக்கும் அதுல? நிறைய இருக்கும். முக்கியமா லைன் நம்பர். ஒவ்வொரு பைப்புக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அதை வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க. அப்புறம் சைஸ், பைப்போட விட்டம், டயாமீட்டர் எவ்வளோ, 6 இன்ச்சா 8 இன்ச்சா இப்படின்னு. சரி. அடுத்து மெட்டீரியல், அந்த பைப் என்ன மெட்டீரியல்ல செஞ்சது, கார்பன் ஸ்டீலா அதாவது சிஎஸ்ஆ இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா எஸ்எஸ்ஆ. சில சமயம் ஸ்பெஷல் மெட்டீரியல் கூட இருக்கும். ஓ, மெட்டீரியலும் இருக்குமா? ஆமா. அப்புறம் சில சமயம் பைப்புக்கு இன்சுலேஷன் இருக்கா இல்ல ஹீட்டிங் ட்ரேசிங் இருக்கா, இந்த மாதிரி விவரங்களும் இருக்கும். சரி சரி. பைப் பத்தி தெரிஞ்சாச்சு. அடுத்து எக்யூப்மெண்ட், அதாவது இயந்திரங்கள். இயந்திரங்கள்னா பம்ப் மாதிரி விஷயங்களா? ஆமா. பிஎன்ஐடில பம்புகள், கம்ப்ரஸர்கள், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்கள், வெசல்ஸ், அதாவது பெரிய கலன்கள், ட்ரம்ஸ், டவர்ஸ், அப்புறம் டேங்கிகள், இதுக்கெல்லாம் தனித்தனி சின்னங்கள் இருக்கும். ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ். ஓகே. அந்த சிம்பிளை பார்த்தே இது என்ன கருவின்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் என்ன இருக்கும். எக்யூப்மெண்ட் டேக் நம்பர்,
உதாரணமா P101A அப்படின்னா அது பம்ப், E205 அப்படின்னா எக்ஸ்சேஞ்சர், V310 அப்படின்னா வெசல். ஆ அந்த டேக் நம்பர் வச்சு தான் பிளான்ட்ல அதை கண்டுபிடிப்பாங்க இல்லையா? கரெக்ட், அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சூப்பர். பைப்பிங், எக்யூப்மெண்ட், மூணாவதா என்ன? மூணாவதா வால்வ்ஸ், வால்வுகள். இது ரொம்ப முக்கியம். வால்வுகள்ல என்னென்ன வகை இருக்கு? நிறைய வகை இருக்கு பாருங்க. கேட் வால்வ், குளோப் வால்வ், பால் வால்வ், அப்புறம் செக் வால்வ்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பக்கம் மட்டும்தான் ஃப்ளோ போகும். ஓ, அப்புறம் ப்ரெஷர் சேஃப்டி வால்வ், PSVன்னு சொல்லுவோம். ப்ரெஷர் அதிகமா ஆச்சுன்னா அதுவே திறந்து சேஃப்டி கொடுக்கும். ஆஹா. அப்புறம் ரொம்ப முக்கியமா கண்ட்ரோல் வால்வ். இது ப்ராசஸை கட்டுப்படுத்த யூஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. சிம்பிள்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வேற என்ன வால்வு பத்தி இருக்கும்? அதோட சைஸ் இருக்கும், வால்வோட சைஸு. அப்புறம் ஆப்ரேஷன், வால்வை எப்படி இயக்குறாங்க, மேனுவலா, கையாலையா, ஹேண்ட்வீல் இருக்குமே அது மாதிரி, இல்ல ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக்னா அது நியூமேட்டிக்கா, அதாவது காத்து மூலமா இயங்குலா, இல்ல எலக்ட்ரிக்கா, மோட்டார் மூலமா, இல்ல ஹைட்ராலிக்கா, திரவ அழுத்தம் மூலமா. இதுவும் சிம்பிள் மூலமா தெரியும். ஆஹா, இவ்ளோ இருக்கா? இன்னும் இருக்கு. சில வால்வுகள் நார்மலி ஓப்பனா இருக்கும், அதாவது இயல்பா திறந்தே இருக்கும். சிலது நார்மலி க்ளோஸ்டா இருக்கும், இயல்பா மூடியே இருக்கும். இதுவும் குறிப்பா கண்ட்ரோல் வால்வுகளுக்கு P&IDல காமிச்சிருப்பாங்க. வாவ், ஒரு வால்வுலயே இத்தனை தகவலா? சரி, நாலாவதா என்ன? நாலாவதா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கருவிகள். பிளான்ட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு சொல்ற ஆளுங்க இவங்க தான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிரஷர், டெம்பரேச்சரை காட்டுற கருவிகளா? ஆமா, பிரஷர், லெவல், ஃப்ளோ, டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் அளக்கிற கருவிகள். P&Dல இதை வட்டத்துக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் பபுள்னு சொல்லுவோம், அதுக்குள்ள காட்டுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பபிள். ஆமா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு டேக் நம்பர் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா 10PT101Aன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 10ங்கிறது பிளான்ட் ஏரியா நம்பர், Pங்கிறது பிரஷர், Tங்கிறது டிரான்ஸ்மிட்டர், 101Aங்கிறது லூப் நம்பர். ஓ, அப்போ PTனா பிரஷர் டிரான்ஸ்மிட்டர். கரெக்ட். LTனா எவல் டிரான்ஸ்மிட்டர், FTனா ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர், TTனா டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதை ISA ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்த்து கத்துக்கலாம். கிரேட். வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தெரியும்? அதோட லொகேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க இருக்கு, ஃபீல்டுலையா, அதாவது பிளான்ட்லையா, அப்படின்னா அந்த பபிள்ல கோடு இருக்காது. இல்ல கண்ட்ரோல் ரூம் பேனல்லையா, அப்படின்னா பபிள் நடுல ஒரு கோடு இருக்கும். இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்லையா, DCS PLCலையா, அப்படின்னா பபிள்க்கு உள்ள ஒரு சதுரம் இருக்கும். இதெல்லாம் அந்த பபிளையே வச்சே தெரிஞ்சுக்கலாம். பிரமாதம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, கடைசியா என்ன? கடைசியா சிக்னல் லைன்ஸ், அதாவது சிக்னல் லைன்கள். சிக்னல் லைன்களா? ஆமா, இந்த கருவிகள்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி பேசுது, கண்ட்ரோல் ரூமுக்கு எப்படி தகவல் அனுப்புது, இத காட்டுற கோடுகள் தான் சிக்னல் லைன்கள். இது நியூமேட்டிக் சிக்னலா, காத்து மூலியமா போற சிக்னல்னா குறுக்கு கோடு போட்ட மாதிரி லைன் இருக்கும். எலக்ட்ரிக் சிக்னல்னா புள்ளிகளான லைன் இருக்கும். ஹைட்ராலிக் சிக்னல் இல்ல டேட்டா லிங்க், இதுக்கெல்லாம் வேற வேற மாதிரி கோடுகள் இருக்கும். ஓ, இந்த லைன்கள் தான் கருவிகளை கண்ட்ரோல் வால்வுகளோடையோ இல்ல DCS மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டத்தோடையும் இணைக்குது. கோ, நீங்க எவ்ளோ நேரம் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு PNIDங்கிறது சும்மா ஒரு படம் இல்ல. ஆமா, நிச்சயமா இல்ல. அது ஒரு பிளான்ட்டோட முழு வாழ்க்கை கதையே சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. என்டையர் லைஃப் ஸ்டோரி. எது எங்க இருக்கு, எப்படி கனெக்ட் பண்ணிருக்கு, என்ன சைஸு, என்ன மெட்டீரியல், எந்த வழியா போகுது, எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி சேஃப்டி இருக்கு, எல்லா விவரமும் அதுல இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கறேன். ஒரு பெரிய PNID ஷீட்டை விரிச்சு வச்சு அதுல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள், லைன், நம்பரையும் பார்த்து, ஓகே, இது பைப்லைன் நம்பர் 10HC101, இது 6 இன்ச் கார்பன் ஸ்டீல் பைப், இது கேட் வால்வ் HV101, இது பிரஷர் டிரான்ஸ்மிட்டர் PT101A, இது கண்ட்ரோல் ரூமுக்கு எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்புது அப்படின்னு நாம டீகோட் பண்ணா அந்த பிளான்ட்டோட செயல்பாடே கண் முன்னாடி தெரியும் போல இருக்கே. அப்படியே தெரியும். இந்த திறமை தான் ஒரு நல்ல டெக்னீஷியனுக்கும் சரி, இன்ஜினியருக்கும் சரி ரொம்ப முக்கியம். இது சேஃப்டிக்கும் எஃபிஷியன்சிக்கும் அடிப்படை. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட, உதாரணமா தப்பான மெட்டீரியல் உள்ள பைப்பை வெல்ட் பண்ணிட்டா, இல்ல தப்பான வால்வ் ஆபரேட் பண்ணிட்டா, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா இல்லையா? அதை தடுக்கணும்னா PNIDயை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரி, தியரியெல்லாம் நல்லா புரிஞ்சுது. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில, களத்துல, ஃபீல்டுல எப்படி பயன்படுது? சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் பிராக்டிகலி? சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ உதாரணம் 1, ஒரு ஷட் டவுன் டெக்னீஷியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி. ஷட் டவுன் டெக்னீஷியன், ஆமா, ஒரு ஷட் டவுன் நடக்குது, ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் 205ன்னு வச்சுப்போம். அதை திறந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்சேஞ்சருக்கு வர்ற எல்லா ப்ராசஸ் லைன், யூட்டிலிட்டி லைன், அதாவது கூலிங் வாட்டர், ஸ்டீம் எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். ஆமா. அந்த டெக்னீஷியன் என்ன செய்வார்? முதல்ல E205க்கான PNID ஷீட்டை எடுப்பார். அதுல அந்த எக்ஸ்சேஞ்சரோட டேக் நம்பரை கண்டுபிடிப்பார். அப்புறம் அதுக்கு வர்ற எல்லா லைன்களையும் அதோட லைன் நம்பர்ஸையும் பார்ப்பார். அந்த லைன்கள்ல இருக்கிற ஐசோலேஷன் வால்வுகளோட டேக் நம்பர்ஸ் என்னென்னு குறிச்சுக்குவார். அப்புறம் ஃபீல்டுக்கு போவார், அந்தந்த வால்வுகளை சரியா கண்டுபிடிப்பார், அதை க்ளோஸ் பண்ணுவார், அதுக்கு பூட்டு போட்டு டேக் கட்டுவார். இதுக்கு பேர் தான் லோட்டோ, லாக் அவுட் டேக் அவுட். ஓ, லோட்டோ கேள்விப்பட்டிருக்கேன். லாக் அவுட் டேக் அவுட், கருவிய பாதுகாப்பா பூட்டி வைக்கிறது. ஆமா, யாரும் தெரியாம ஆபரேட் பண்ணிடக்கூடாதுன்னு. PNID இல்லாம லோட்டோவை சரியா செய்யவே முடியாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப நல்ல உதாரணம். அடுத்து உதாரணம் 2, கண்ட்ரோல் ரூம் ஆபரேட்டர். அவங்களோட வேலையை எடுத்துக்குவோம். ஓகே, கண்ட்ரோல் ரூம் ஆபரேட்டர். அவங்க 24/7 பிளான்ட்டோட செயல்பாட்டை கண்காணிக்கிறாங்க இல்லையா? எப்படி? அவங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல DCSல பார்க்குற பிரஷர், லெவல், ஃப்ளோ, டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் அதெல்லாம் எங்கிருந்து வருது? ஃபீல்டுல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து தானே? PT, LT, FT, TTல இருந்து. கரெக்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அனுப்புற சிக்னல்கள் தான் இப்போ ஒரு லைன்ல பிரஷர் அதிகமாகுதுன்னு அலாரம் அடிக்குது. ஆபரேட்டர் என்ன பண்ணுவார்? உடனே அந்த அலாரத்துக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் நம்பரை பார்ப்பார். உதாரணமா 10PAH101A, பிரஷர் அலாரம் ஹை. அந்த டேக் நம்பரை வச்சு PNIDல பார்த்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த லைன்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, அது எதோட இணைக்கப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியும். ஓ, அப்போ கண்ட்ரோல் ரூம்ல பாக்குற அதே டேக் நம்பர் தான் PNIDலயும் இருக்கும், ஃபீல்ட்லயும் இருக்குமா? ஆமா, மூணும் ஒண்ணுதான். எல்லாம் ஒன்னோடு ஒன்னு லிங்க் ஆயிருக்கும். இதை வச்சுதான் அவர் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு ட்ரபிள் ஷூட் பண்ணுவாரு. வாவ், அப்போ ஆபரேட்டருக்கும் PNID ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். மூணாவதா ஒரு உதாரணம் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சரி. இப்போ ஒரு பிளான்ட்ல புதுசா ஒரு பம்ப் போடணும், இல்ல ஒரு லைனை மாற்றி அமைக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் என்ன செய்வார்? முதல்ல சம்பந்தப்பட்ட PNIDகள் எடுத்து படிப்பார். புதுசா வர்ற லைனை எங்க கனெக்ட் பண்ணலாம், அந்த டை-இன் பாயிண்ட் எது, அதுக்கு என்னென்ன வால்வுகள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் தேவை, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துல என்ன பாதிப்பு வரும், எல்லாத்தையும் PNID வச்சு தான் பிளான் பண்ணுவார். ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன் டீமுக்கும் இதுதான் ஆதாரமா? ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வேலை செய்யறதுக்கும் PNID தான் அடிப்படை. அப்போ if we connect this to the bigger picture, நீங்க சொன்ன உதாரணங்கள்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த PNIDங்கிற ஒரே ஒரு வரைபடம் களத்துல வேலை செய்யற டெக்னீஷியன், ஃபோர்மேன், கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஆபரேட்டர், மெயின்டெனன்ஸ் டீம், ப்ராஜெக்ட் என்ஜினியர்ஸ், சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், இப்படி பலதரப்பட்ட ஆட்களையும் ஒரே புள்ளிலே இணைக்குது. அப்படியே இணைக்குது. எல்லோரும் ஒரே மொழியில பேசுற மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ் மாதிரி இது. ஆமா. ஒரே ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டை பார்த்து வேலை செய்யறதால குழப்பம் குறையுது, தப்பு நடக்கிறது கம்மியாகுது, வேலை பாதுகாப்பா நடக்குது, திறமையாவும் முடியுது. இது ஒரு நல்ல டீமுக்கு சாத்தியமாக்குது. இது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் கூட. லிவிங் டாக்குமெண்ட். ஆமா, பிளான்ட்ல ஏதாவது மாற்றம் செஞ்சா உடனே PNIDயும் அப்டேட் பண்ணணும். ஆஸ்பில் டிராயிங்னு சொல்லுவோம். ஓ, அப்டேட் பண்ணலனா பழைய PNIDயை வச்சு வேலை செஞ்சா ஆபத்து தான். தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சு வேலை செஞ்சா என்ன ஆகும்? ஆமா, ரொம்ப முக்கியம். அருமை. நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் செஞ்சிடலாமா? பண்ணிரலாம். முதல்ல PNID என்றால் என்ன? இது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். ஒரு தொழிற்சாலையோட ப்ளூ பிரிண்ட் இல்லனா ரோட் மேப். பைப்புகள், கருவிகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு காட்டுது. சரி, ஏன் இது முக்கியம்? ஒரு பிளான்ட்டோட ப்ராசஸ் ஃப்ளோவையும் அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸையும் புரிஞ்சுக்க யூஸ் ஆகும். அப்புறம் களப்பணியில சேஃப்டிக்கும் எஃபிஷியன்சிக்கும் இது ரொம்ப முக்கியம். கரெக்ட். எங்கே முக்கியமா பயன்படுது? ஆயில் அண்ட் கேஸ், ரிஃபைனரிஸ், கெமிக்கல் பிளான்ட்ஸ், ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், ரொம்ப முக்கியமா ஷட் டவுன், மெயின்டெனன்ஸ் ஜாபுக்கு இது மஸ்ட். கல்ஃப் ஜாப்ஸ்க்கு இது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி. சூப்பர். கடைசியா என்னென்ன தகவல்கள் இதுல இருக்கும்? பைப் டீடைல்ஸ் இருக்கும், சைஸ், மெட்டீரியல், அப்புறம் equipment அதோட சிம்பிள்ஸ், டேக் நம்பர்ஸ், வால்வ்ஸ் அதோட டைப்ஸ், ஆபரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோட டேக் நம்பர்ஸ், லொகேஷன்
அப்புறம் சிக்னல் லைன்ஸ், இப்படி எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க இப்போ கத்துக்கிட்ட இந்த அடிப்படை அறிவு இது வந்து எதிர்காலத்துல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு உங்களை எப்படி தயார்படுத்தும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமா. அங்க வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியன், பைப் ஃபிட்டர், பெர்மிட் ரிசீவர், ஃபயர் வாட்சர், இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆயிரக்கணக்கான பேர் முயற்சி செய்வாங்க. இன்டர்வியூல P&ID பத்தி கேட்டா நீங்க இவ்ளோ தெளிவா தன்னம்பிக்கையோட பதில் சொன்னீங்கன்னா அது உங்களை மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி நிறுத்தும். நிச்சயமா. நீங்க ஒரு வேல்யூபிள் கேண்டிடேட்டா தெரிவீங்க. இந்த அறிவு உங்க கெரியர் வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவும். This raises an important question. இந்த அடிப்படை உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம். இதோட நிறுத்திக்கலாமா? இல்ல, இது சம்பந்தமா இன்னும் ஆழமா கத்துக்க நீங்க தயாரா? உங்க கெரியர்ல இந்த அறிவை எப்படி ஒரு பெரிய பலமா மாத்திக்க போறீங்க? இத பத்தி யோசிங்க. ஆமா. அடுத்த கட்டமா நாம இன்னும் சில வரைபடங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொழிற்சாலையில P&ID மட்டும் இல்ல. ஆமா. PFD, GA எல்லாம் இருக்கு. கரெக்ட். PFD அதாவது ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், அப்புறம் GA அதாவது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங். இந்த P&ID, PFD, GA இது மூணும் ஒன்னு போல இருக்குமா இல்ல வேற வேறையா? ஒவ்வொன்னும் என்ன சொல்லுது, எதுக்கு யூஸ் ஆகுது, இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த கலந்துரையாடல்ல இந்த 3 வரைபடங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை பத்தி நாம விரிவாக பேசலாம். சரியா? ஓ, ரொம்ப நல்ல ஐடியா. அடுத்தது அதை பத்தி பேசுவோம். இந்த P&ID பற்றிய கலந்துரையாடல் உங்க எல்லோருக்கும் பயனுள்ளதா, அதே சமயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். தொழிற்சாலை உலகத்துக்குள்ள நுழையிற உங்க எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கத்துக்கோங்க, தொடர்ந்து வளருங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி.